இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம்னா, குறிப்பாக இன்றைக்கு பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளுடைய தொகுப்பாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு முக்கியமான விடயங்கள் பத்திரிகைகளில் இடம்பெறக்கூடியது. அதற்கு முதல் எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமத்தை சேர்ந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சுலக்ஷன் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அரச விருது ஊடக விருது வழங்கும் விழாவிலே வந்து சிறந்த தமிழ் மொழி மூல நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது கிடைத்தது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிரதி ஞாயிறு தோறும் வழங்கப்பட்டு வரும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்குகிறார். அந்த நிகழ்ச்சிக்கான விருதாக இந்த விருது கிடைத்திருக்கிறது. எனவே அவருக்கு எங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒருவருக்கு நாங்களும் மீண்டும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக கார்த்திகை மாதம் ஆரம்பித்திருக்கிறது. மாவீரர் வாரம் 2025க்கானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த நினைவேந்தல் தொடர்பாக அவர்கள் பங்கு போட்டுக் கொண்டிருப்பது எனக்கு உனக்கு என்று குறிப்பாக இந்த தியாக தீபம் திலீபனுடைய நினைவேந்தல் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த பங்கு பிரிப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இனத்துக்காக போராடி ஒரு இனத்தினுடைய பொது உடைமையாக இருக்கக்கூடியவர்களை கட்சிகளுக்காக பிரித்து அடிபடக்கூடிய ஒரு கேவலமான முறையை இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் செய்து கொண்டிருப்பதும் பொதுமக்கள் மத்தியிலே விசனத்தை ஏற்படுத்துகிறது. இது அந்த கடைச்சண்டை மாதிரி, கீரை கடைக்கு முன்னால் இன்னொரு கடை போடுற மாதிரி ஒரு குரூப் வந்து நினைவேந்தல் கூடாரம் அமைச்சு அதுக்கு முன்னால் இன்னொரு குரூப் அமைக்கிறது, அவைகளுக்கு கொடுக்காங்க இவைகளுக்கு கொடுக்காங்க அடிபடுறது என்று எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய தியாகங்கள் எல்லாவற்றையுமே கொச்சைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். அதை யார் முன்னெடுக்கிறார்கள் என்றால், எங்களை பாதுகாக்கப் போவர்கள், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப் போகிறோம், தமிழ் மக்களுடைய போராட்டங்களினுடைய வழிகளை நாங்கள் உணர்த்த போகிறோம் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் எங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அரசியல் கட்சி சார்ந்த நினைவேந்தல் அல்லது நினைவேந்தல் அரசியல் என்பதை விடுத்து மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்களுக்காக உயிர் நீத்தவர்களினுடைய அந்த கனவுகளை சிதைக்காமல் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் செயற்பட வேண்டும் என்பதை இந்த தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சிகளுடைய சுயநலம், தனிநபர்களுடைய சுயநலம் எல்லாவற்றையுமே தூர வைத்துவிட்டு அவற்றை செய்ய வேண்டும். அதன் குறிப்பாக இன்றைக்கு இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தல் என்று நேற்று யாழ் மாநகர மேயர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கட்சிகள் தொடர்பாக நல்லூரிலே வந்து எங்களுக்கு இடம் தாங்க உங்களுக்கு இடம் தாங்க என்று 2 கட்சிகள் அடிபட்டு கொண்டது. எனவே ஒரு கட்சிக்கு அந்த இடத்தை வழங்க முடியாது, நினைவேந்தலை யாரும் ஒரு கட்சி பொறுப்பு கூற முடியாது. எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தல் செய்யப்படும் என்றும் நேற்றைய தினம் இடம்பெறக்கூடிய மாநகர சபை கூட்டத்திலே வந்து மாநகர மேயர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையிலே நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த முறை மாவீரர் நாளை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை புனித நாளாக பிரகடனப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நாளிலே பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மதுபான சாலைகள் அத்தனையும் மூடப்படும். குறிப்பாக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உயிர் நீத்த அவர்களுடைய நாளை புனித நாளாக பிரகடனப்படுத்தி அந்த நாளிலே மதுபான சாலைகளை நாங்கள் பூட்டி வைக்கிறோம் என்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் அவர்கள் அறிவித்தார். இந்த விடயம் இந்த மாவீரர் தினம் மாவீர வாரம் தொடர்பான தமிழ் பிரதேசங்களில் இடம்பெறக்கூடிய குறிப்பாக எங்களுடைய மாநகர சபைகள் நகர சபைகள் அதே போல இந்த பிரதேச சபைகள் இடம்பெறக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தால் யாழிலே வந்து இந்த யாழ்ப்பாணத்திலே காற்று மாசுபாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு நேற்று மாநகர சபை மற்றும் மத்திய சுற்றாடல் சபைக்கு வந்து உயர் நீதிமன்ற பேரவை வந்து மேல்முறையீட்டு நீதிமன்ற பேரவை வந்து அவர்களுக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவர் ஒருவனால் வந்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. யாழினுடைய இந்த காற்று தரத்தை சீர் செய்வதற்கான உரிய வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு அது நேற்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது தொடர்பான விடயம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே போல 2017ஆம் ஆண்டு குறிப்பாக இந்த பொது வழிகளிலே குப்பையரித்தல் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட பிரேரணையை கவனத்தில் கொண்டும் இந்த விடய நகர்வுகளை முன்னெடுக்குமாறும் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பான விடயத்திலே நம்ம அவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது சூழலியலாளர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக யாழுடைய காற்று தரம் என்பது மிக மோசமடைந்து செல்கிறது. குறிப்பாக அண்மையிலே வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவர் அவர்கள் எங்களுடைய தொலைக்காட்சி வழங்கிய சபையிலும் வந்து யாழ்ப்பாணம் வந்து காற்று மாசடைந்து வரும் நகரங்கள் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய காற்று மாசடைந்து வரும் நகரங்களிலே அதிக வளர்ச்சி போக்கை காட்டக்கூடிய இடமாக யாழ் நகரத்தினுடைய மத்திய பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலும் எங்களுடைய மத்திய பேருந்து நிலையத்தை அண்மித்த பகுதிகள் வந்து காற்று தரம் மிக குறைவடைந்த இடமாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த காற்று தரம் தொடர்பாக உரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்கணும். தனிய உணர்ச்சி அரசியல், போராட்ட அரசியல் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கானவர்கள் இந்த விடயங்களை பேச வேண்டும். குறிப்பாக இந்த விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். அவருக்கு அதற்கான வாய்ப்புகளிலே அதற்கான பேச அவர்கள் விரும்புவதும் இல்லை. குறிப்பாக இன்றைக்கு வலம்புரியினுடைய ஆசிரியர் தலைஞம் அதுவாகத்தான் அமைந்திருந்தது. சரத் வீரசேகர போன்றவர்களை மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் உட்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய உரை சிங்கள மக்களை தூண்டிவிடுவதாக இருக்கக்கூடாது. அண்மையிலே வந்து குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உரைக்கான பதில் உரையாகத்தான் இந்த வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் வந்து குறிப்பாக அந்த இடத்திலே வந்து நாங்கள் போராட்டங்களை மௌனித்தவர்கள், எங்களிடம் இன்னும் குண்டு தயாரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வானிலை பறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை பிரயோகங்கள் எதிர் சிங்கள மக்கள் பேரினவாத மக்கள் மத்தியிலே மீண்டும் போராட்ட குணத்தை இனவாத தன்மையை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பேசக்கூடாது என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆனால்
ஒருபோதும் அந்த குதர்க்கமான முடிவுகளை அவர்கள் எடுத்துவிடக்கூடாது. மீண்டும் இனவாத சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது. எனவே அதற்காக நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளிலே கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று வலம்பூரினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருந்தது. குறிப்பாக வந்து இந்த சரத் வீரசேகர அல்லது விமல் வீரவன்சம் போன்றவர்கள் இதற்காகவே பாராளுமன்றத்துக்கு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்படுபவர்கள். பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனவரி கருத்துக்களை கூறி தமிழ் மக்கள் மத்தியிலும் கொதிப்புகளை ஏற்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியிலும் இனவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாராளுமன்றத்தை எப்போதுமே ஒரு இனவாத பிரதேசமாக வைத்திருப்பார். அறகலையருக்கு பிறகு அவர்களெல்லாம் களையப்பட்டு சிங்கள மக்களை அவர்களை விட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றிய பிறகு மீண்டும் எம்மவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் சிங்கள மக்களுடைய இனவாதத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடாது என்ற ரீதியிலே அந்த ஆசிரியர் தலைங்கம் வந்து அருமையான ஆசிரியர் தலைங்கம், அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளும். அதே போல அது யாராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்வதன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது எங்களுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்த மக்கள் குழுமத்தினுடைய அல்லது மக்கள் குழாமினுடைய சாட்சியமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது யாராக நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒதுக்கக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சிப்பது, ஒரு கொள்கையற்ற அரசியல் முன்னெடுப்பது எல்லாம் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் அது உங்கள் சார்ந்து உங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இந்த அத்தனை தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியதாக இருக்கு. அல்லது உங்களை நம்பி அடுத்து அரசியல் இழங்கக்கூடிய இளம் அரசியல்வாதிகளுக்கு அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கெல்லாம் நீங்கள் ஒரு பிழையான அரசியலை கற்பிக்கக்கூடியவர்களால் இருப்பார். குறிப்பாக இந்த விடயம் நேற்றைய தினம் வந்து பாராளுமன்றத்திலே சபாநாயகர் அவர்களினால் இந்த பாராளுமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக குழப்பங்களை விளைவித்தால் நீங்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள். எனவே இந்த விடயங்களில் எம்மவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் என்பதை விட கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நம்பி ஒரு பெரும் தேச மக்கள் இருக்கிறார்கள், பெரும் தேச கனவோடு போராடிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய அந்த மகிமைகளை உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களால் உயரிய மன்றாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே குறைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடிய இருக்கு. அதே போல பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு கூறப்பட்டாலும் இந்த வடக்கிலே மீண்டும் மழைக்கான வாய்ப்பு, இன்றிலிருந்து வடக்கிலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மன்னார் வளைகுடா என்கிற பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களுக்கான வடக்கிலே மழை வீழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வளிமண்டல திணைக்களம் கூறியிருக்கிறது. குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே காற்றினுடைய வேகம் கடல் பரப்பிலே அதிகமாக இருக்கும். எனவே கடற்தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள், கடல் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் இந்த விடயங்களிலே வளிமண்டல திணைக்களத்தினுடைய அறிவிப்புகளை பெற்று கடல் தொழில்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இடிமின்னல் தாக்கங்கள் இந்த காலப்பகுதியில் அதிகமாக இருக்கும். இடிமின்னல் தாக்கங்கள் தொடர்பாக பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. எனவே இந்த காலநிலை தொடர்பான விடயங்களிலுமே நாங்கள் கவனம் செலுத்தணும். அதே போல நேற்று பார்த்தபோல் இந்த கண் நோய்கள், குறிப்பாக இந்த யாழிலே இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு பாவனையால் கண் மாணவர்கள் ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் 6 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 4 வந்து முற்றாக கண் பார்வை ஏற்பட்டிருக்கு, கண் பார்வை இல்லாமல் போயிருக்கின்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் நேற்று. அதே போல இந்த கண்ணிலே ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணிலே ஏதும் பிரச்சனைகள், வீக்கம் போன்றவை காணப்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலங்களில் வந்து இந்த விடயங்கள் அதிக அளவிலே பேசு பொருளாக இருக்கும். குறிப்பாக இந்த நாங்கள் கூறியது போல இந்த மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே எல்லா பிரச்சனைகளும் வந்துவிடும், மரணங்கள் அதிகரிக்கும், நோயாளி எண்ணிக்கை அதிகரிக்கும், அதே போல வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே ஆரம்ப நிலைகளிலேயே அந்த நோய்களை உரிய வைத்திய சாலைகளுக்கு சென்று வைத்திய நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவற்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நாங்களும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான விடயங்கள் இன்றைக்கும் பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கிய விடயங்களாக இருக்குது. அதே போல வடக்கு ஆளுநர் விடயத்தை கூறியிருந்த அந்த வடக்கு மாகாண ஆசிரியர் சேவை கல்வி சேவைகள் இருக்கக்கூடிய விசாரணைகளை துரிதப்படுத்தக்கூடிய வருகின்ற 6 மாதங்களுக்குள் இந்த விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பல விசாரணைகள் நிலுவையில் இருக்கிறது. தமக்கு வேண்டியவர்கள் என்றால் அந்த விசாரணைகளை அப்படியே பிற்போட்டு விடுகிறார்கள், தமக்கு வேண்டாதவர்கள் என்றால் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த பக்கச்சார்பான விடயங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டும் உரிய முறையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அடுத்த 6 மாத காலத்துக்குள் வடக்கு இருக்கக்கூடிய கல்வி தொடர்பான குற்றச்சாட்டுகள், விசாரணைகள், இந்த விடயங்கள் எல்லாம் தீர ஆராயப்பட்டு 6 மாதத்துக்குள் அவை முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை வடக்கு மாகாண ஆளுநர்கள் நேற்றைய தினத்திலே வந்து விடுத்திருக்காங்க. இந்த விடயங்கள் பத்திரிகைகளே முக்கியமான விடயங்களாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விடயம், இந்த பாடசாலை உணவகங்கள் ஆபத்தான நிலைமையிலே காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாடசாலை ஸ்கூல் கேண்டீன் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு உரிய சத்தான உணவுகளை வழங்கக்கூடிய பாடசாலை உணவகங்களிலே பல்வேறு பெறப்பட்ட 80% உணவகங்கள் வந்து இந்த சீனி மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் அதிக அளவிலே கொண்ட உணவு வகைகளாக காணப்படுகிறது. அங்கே மாணவர்கள் வழங்கக்கூடிய இயற்கை முறையிலான பழங்களோ காய்கறிகள் போன்ற எந்த உணவுகளும் இல்லை. நேரடியாக எண்ணெயுடன் தொடர்படக்கூடிய எண்ணெயிலே பொரித்த இந்த டீப் ஃப்ரை என்று கூறுவார்கள், முற்றாக பொரித்தெடுக்கப்பட்ட உணவு வகைகள் அதிகம் காணப்படுகிறது. அதே போல இனிப்பினுடைய எண்ணிக்கை அல்லது இனிப்பினுடைய வீதம் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள் காணப்படுகிறது. இது வந்து மாணவ சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அது தொடர்பான பயிற்சிகள் பல்வேறு பாடசாலை முகாமையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அது தொடர்பான விடயங்கள் இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கப்பட்டது சுகாதாரத்துறையினால். எனவே பாடசாலை மாணவர்களுக்கு அந்த உணவகங்களில் வழங்கக்கூடிய உணவு தொடர்பாக பாடசாலை அதிபர்கள், நிர்வாகங்கள், குறிப்பாக உணவுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் இந்த விடயங்களிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த சீனி மற்றும் எண்ணெய் விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் உலக அளவிலே பேசப்பட்டு கொண்டு, அதை தாண்டி இலங்கையில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த எண்ணெய் வந்து தரமற்ற எண்ணெயாக இருக்கிறது. அதே போல கலப்படமிக்க எண்ணெய் இலங்கையில் அதிக அளவில் இனங்காணப்பட்ட செய்திகளை அண்மையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த எண்ணெய் மற்றும் இனிப்பு வகையிலே நாங்கள் பாடசாலை உணவகங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றீடாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்ட உணவு வகைகளை அதிக அளவிலே பயன்படுத்துமாறும் கூறப்படுகிறது. எனவே 12 விதமான பாடசாலைகளில் மாத்திரம்தான் இந்த ஆரோக்கியமான உணவகங்கள் காணப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய பாடசாலைகள் அந்த விடயங்களிலும்
முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்தது. எனவே இந்த விடயங்களில் எதிர்கால சந்ததியை ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எனவே அவர்களை உடல் ரீதியாக பாதுகாக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அண்மை நாட்களிலே பாடசாலைகளிலே இந்த உடல் குறைபாடுகளும் உடல்நல குறைபாடுகளும் மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்து வருகிறது என்று சுகாதாரத்துறை எச்சரித்தார். அதே போல இந்த சூரிய ஒளியிலே மாணவர்கள் செயற்படாதன் காரணமாக, சூரிய ஒளி அதிக அளவிலே படாதன் காரணமாக மாணவர்கள் மத்தியிலே பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. எனவே காலை பிரார்த்தனையை சூரிய ஒளியிலே மேற்கொள்ள வேண்டும். அதே போல காலையில உடற்பயிற்சி எல்லா பாடசாலைகளும் கட்டாயமான ஒன்றாக இருக்கணும். அதே போல மாணவர்கள் வெயிலிலே விளையாடுவதற்கான வாய்ப்புகளை பாடசாலையும் பெற்றோர்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெயில் மாணவர்கள் படாததால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுனால் பல்வேறு உடலியல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது கூறினார். எனவே ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்திக் கொண்டால் இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தை அதிகரிக்க வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்குது. எனவே அந்த தேவைகளையும் பாடசாலை நிர்வாகங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவைதான் இன்றைக்கு பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்குது. எனவே இந்த செய்திகளோடு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை நன்றி.